நம்ம இந்த சம்மில் என்ன பார்க்க போறோம்னா, ஸோ லீட் கோட்ல ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சம். ஸோ இந்த சம்மோட பேரு சிங்கிள் நம்பர். இதோட நம்பர் வந்து 136. இந்த சம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இவங்க வந்து ஒரு நான் எம்டி அரே கொடுத்துட்றாங்க. ஸோ தட் இஸ் அந்த அறையில வந்து வேல்யூஸ் இருக்கும். இவங்க இதுல வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ்ல மிக்ஸ்டா இருக்கும். பட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த டூப்ளிகேட் வேல்யூஸ்ல எந்த நம்பர் யூனிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன கோட் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அந்த நம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ஸ்ல வந்து இந்த அறையில வந்து நம்மளுக்கு 2 2 1 இருக்கு. இப்போ இதுல யூனிக்கா இருக்கிறது 1 மட்டும் தான். பிகாஸ் 2 வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதுலயும் அதே மாதிரி தான். எனக்கு 1 ரிப்பீட் ஆயிருக்கு, 2 ரிப்பீட் ஆயிருக்கு, 4 மட்டும் தான் யூனிக்கா இருக்கு. ஸோ நான் அவுட்புட்ல வந்து 4 ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இதுக்கான கோடு நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்றோம்னா, நம்ம வந்து XOR கேட் ஆபரேஷன் யூஸ் பண்றோம். ஸோ ஆஸ் யூ guys வெரி ஃபெமிலியர் வித் தட். இப்போ XOR ஆபரேஷன் வந்து நம்ம வந்து சிமிலர் நம்பரோட வந்து அதை ஆபரேஷன் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து 0ன்னு வரும். அது டிஃப்ரெண்டா பண்ணும்போது தான் ஜீரோவோட பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதே யூனிக் வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த கண்டிஷன் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஜீரோக்காக நான் இனிஷியலா வந்து ரிசல்ட் வந்து நான் ஜீரோன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி அந்த அரே வந்து என் ஃபங்க்ஷன்ல இருக்கிறதுனால நான் ஒரு ஃபாரிச் லூப் போட்டு என் நம்மன்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் வேல்யூ எடுத்துட்டு அதை என் நம்ஸ்ல இருக்க எல்லா அரே வேல்யூஸோட நான் மேட்ச் பண்ணி ரன் பண்ண விடுறேன். ஸோ என் ரிசல்ட் என்னோட ஃபங்க்ஷன் போட்டு இஸ் ஈக்குவல் டு நம் கொடுத்துட்றேன். இப்போ இந்த எக்ஸ்ஆர் ஆபரேஷன் நடக்கும்போது எனக்கு ஃபைனல் ரிசல்ட்ல வந்து எந்த வேல்யூஸ் யூனிக்கா இருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு ரிசல்ட்ல வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த கோடோட சிம்பிளஸ்ட் லாஜிக். ஸோ நீங்களும் இந்த கோடை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.